ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரைடல் சாரீ தான் ப்ரீப்ளீட் பண்ண போகிறோம். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான சில்க் சாரீ. ஸோ நான் வந்துட்டு இந்த சாரீ வந்து ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்துட்டு ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக ஒரு பிகினர்ஸ்க்கு இந்த பிரைடல் சாரியை எப்படி ப்ரீப்ளீட் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சில்க் சாரியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செல்ஃபாக பர்ஃபெக்டாக நம்ம ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்லாம் வச்சு பர்ஃபெக்டாக எப்படி நம்ம சாரி ப்ரீப்ளீட்டிங் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரைடல் சில்க் சாரி தான் ப்ரீப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சில்க் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான பட்டு சாரி, நல்ல கொஞ்சம் வெயிட்டட் சாரியும் கூட. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பிரைடல் சாரி இருக்குது, ரொம்ப வெயிட்டடாக இருக்குது, டக்குன்னு நம்மளால் அந்த சாரியை வியர் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து இந்த சாரியை நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கா உங்களால ட்ரேப்பும் பண்ண முடியும். உங்களுடைய நியூ சாரியை நீங்க வந்துட்டு ஓரம் அடிச்சு உங்களோட பிளவுஸ் எல்லாமே கட் பண்ணி ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சாரியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். சாரியில் இருக்க ஹைட் அண்ட் லென்த்தை எப்பவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் டக் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். அண்ட் அதே மாதிரி உங்களோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் தான் உங்களோட சென்டர் ப்ளீட்டையும் நீங்கள் எடுக்க முடியும். சாரி ப்ரீப்ளீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஒரு சாரியை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணாதான் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்கள் சுத்தளவுக்கு ஏற்ற மாதிரியோ ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது ஒரு பியூரான சில்க் சாரின்றதுனால நான் ஜஸ்ட் என்னோட பாதத்துக்கிட்ட வைக்கிறேன். எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்க. இதுவே வேற சில சாரீஸா இருந்துச்சுன்னா ஹைட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சாரி எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குன்றத பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு தான் நீங்க வந்துட்டு பல்லு ப்ளீட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த முந்தானியில இருக்க பல்லு ப்ளீட்ஸை நம்ம கரெக்டா எடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் உங்களால வந்துட்டு ப்ராப்பரா எடுக்க முடியும். அதுக்கான டெக்னிக்ஸ் இப்ப பார்க்கலாம். உங்களுடைய சாரியில நீங்க பல்லு ப்ளீட் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து சுங்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சுங்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளேயோ இல்லை வெளியிலையோ எப்படி வேணாலும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. பல்லு ப்ளீட் எடுக்கும் போது நல்லா ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ளீட் எந்த சைடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க பல்லு ப்ளீட் எடுக்கும் போது இந்த நாட் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அயன் பண்றது இருந்தா பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டு வந்து இப்படி வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு அயன் பண்ணிடுங்க. இன்கேஸ் இல்லை நான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அயன் பண்ண வேண்டாம். இப்போ நான் அயன் பண்ணாமே தான் ப்ளீட் எடுக்க போறேன். ஸோ இந்த பல்லு ப்ளீட்ல பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு தான் நம்ம ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்பவுமே நீங்கள் ப்ளீட் எடுக்கும் போது உங்களுடைய பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பல்லு ப்ளீட்ல வர ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நீ இப்படி மடிக்கும் போது ரெண்டாவது ப்ளீட் வந்து கரெக்டா நீங்க இந்த முக்காவாசி வர அளவுக்கு தான் எடுப்பீங்க. இந்த மாதிரி நீங்க முக்காவாசி வர அளவுக்கு எடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்ல வந்துட்டு அடுத்தடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாகி நம்ம ஷோல்டர்ல பின் பண்ணும் போது மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே வெளியில வந்து நிற்கும். ஸோ அதனால வந்து இந்த டெக்னிக் வந்துட்டு ப்ராப்பரா எப்படி பண்ணணும்ன்றதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்ப நான் அப்படியே ஃபோல்ட் பண்றேன். இந்த ரெண்டாவது ப்ளீட் பாத்தீங்கன்னா நான் முக்காவாசி எடுக்கல. ஸோ இது வந்து எப்படி எடுக்க போறேன்னா பாதியில எடுக்க போறேன். இந்த பாதியில இப்படி வச்சு மடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டுக்கு பாதியா வச்சு மடிச்சீங்கன்னா உங்களோட பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு ரொம்ப நீட்டா இருக்கும், வெளியிலயும் ரொம்ப வராது. நீங்க பல்லு ப்ளீட் மடிக்கும் போது இந்த கடைசியில வர ப்ளீட் வந்து வெளியில வராம இப்படி உள்ள வருதா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்றேன். இந்த லாஸ்ட் ப்ளீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு 2 ப்ளீட்டை கொஞ்சம் பெருசா வச்சீங்கனாலே போதும். இந்த லாஸ்ட் ப்ளீட் இப்படி 2 ப்ளீட் ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசா வைங்க. கொஞ்சம் பெருசா வச்சீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் ப்ளீட்டை நீங்க ப்ராப்பரா வெளியில கொண்டு வரலாம். அப்பதான் நீங்க இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு இந்த ப்ளீட் வந்துட்டு அவுட் சைட்ல வரும் லாஸ்ட் ப்ளீட், இல்லைன்னா அப்படி உள்ள போகும். ஸோ அது நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் தான். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த லாஸ்ட் ப்ளீட்டை மட்டும் நீங்க வந்துட்டு ஒரு 3 ப்ளீட் 2 ப்ளீட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெருசா வச்சு இப்படி மடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். நீங்க ஈஸியாவும் ட்ரே பண்ண முடியும், அரேஞ்சும் பண்ண முடியும்.
இப்போ நான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நான் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நான் அரேஞ்ச் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒழுங்காக வராது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பேக் சைடில் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணாதான் ப்ராப்பராக வரும். கையில் பிடிச்சிட்டே பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வராது. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் டேபிள் மேலே இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணி என்னோட சாரி பெக்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி பெக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக ப்ராப்பராக நீட்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கார்னரில் நான் அந்த கிளிப் போட்டுட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்னோட ப்ளீட்ஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ண போகிறேன். உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை தாண்டி எந்த ஒரு ப்ளீட்டோ ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வராதபடி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பல்லு ப்ளீட் ரொம்ப நீட்டா வரும். உங்களுடைய சாரியை நீங்க அயன் பண்ண விருப்பப்படலைன்னா கையிலேயே நீங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ஸோ ரொம்ப அயன் பாக்ஸ் வச்சு ரொம்ப ஹீட் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி உங்க சாரியை வந்துட்டு அயன் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணி உங்களோட ப்ளீட்ஸை நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட பல்லு ப்ளீட் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கன்னு பாருங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட். ஃபர்ஸ்ட் ப்ளீட் தாண்டி எந்த ஒரு ப்ளீட்டுமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்திருக்காது. ஸோ நீட்டாகவும் இருக்கும். அண்ட் பேக் சைடும் பாருங்க, நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுல தான் இருக்கு. ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப நீட்டாக வரும். இப்போ என்னோட பல்லு ப்ளீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ப்ளீட்டை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளீட் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ஹைட் வந்துட்டு எப்படின்னு தெரியல, எனக்கு எவ்வளோ விடணும்னு தெரியல அப்படின்னா இந்த பல்லு ப்ளீட்டை உங்கள் ஷோல்டர்ஸ் மேலே போட்டுட்டு உங்களோட இந்த பல்லு ப்ளீட்டை ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட்டில் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு லைட்டாக இங்கே டக் பண்ணுற அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு ஹைட் இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சில்க் சாரியை எப்படி நீங்கள் ப்ராப்பராக அயன் பண்ணணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட அயன் பாக்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஃபிலிப் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் வந்துட்டு ஸ்டீம் அயன் பாக்ஸ், நார்மல் அயன் பாக்ஸ் கிடையாது. உங்ககிட்ட நார்மல் அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணுங்க. பட் அதோட ஹீட் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா வச்சு நீங்க அயன் பண்றீங்கன்றது தான் முக்கியம். இப்போ நான் அயன் பண்றதுக்கு சில்க்ன்ற ஆப்ஷன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸ். ஸ்டீம் அயன் பாக்ஸ்ல நார்மலா இங்க தண்ணி போர் பண்றதுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதுல நீங்க வந்து நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். எந்த ஒரு சால்ட் வாட்டர் அதெல்லாமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து ஸ்டீம் ஆப்ஷன், நார்மல் ஆப்ஷனும் இருக்கு. ஸ்டீம்ல நீங்க வச்சுட்டாலே போதும். அயன் பண்ணும்போது உங்களோட எவ்வளோ பெரிய ஹார்டான பட்டு சாரியா இருந்தாலுமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இந்த சாரியை நான் அயன் பண்ண போறேன். ஸோ இந்த சாரியை நான் அயன் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் அயன் பண்ணல, அயன் பண்ணாமே காட்டுறேன். ஸோ இந்த இடம் வந்துட்டு எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் அயன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்டீம் யூஸ் பண்ணி தான் அயன் பண்ண போறேன். தெரியுதுங்களா ஸ்டீம் வர்றது? ஸோ உங்களோட ஸ்டீம் அயன் பாக்ஸில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதை பழகணும். யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்டீம் அயன் பாக்ஸே நார்மல் அயன் பாக்ஸே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க,
நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் வந்துட்டு அயன் பண்ணேன். அதுக்கே வந்து நல்லா எவ்வளோ ப்ரெஸ்டாக வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு. எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ்டாக அயன் பண்ணீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இல்லைன்னா சாரி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு உங்களோட பிரைடல் சாரியாக இருக்கட்டும், பட்டு சாரி, எந்த விதமான சாரியாக அயன் பண்ணுறதா இருந்தாலுமே நாங்கள் அயன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ என்னோட பல்லு ப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ப்ராப்பராக அயன் பண்ணிட்டேன். உங்களுடைய சாரியை இதே மாதிரி ப்ராப்பராக அயன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. பல்க் ஆர்டராக இருந்தாலும் சரி, சிங்கிள் சாரியாக இருந்தாலுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சேஃப் அண்ட் நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கோம். அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட் அயன் பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட் ப்ளீட் எப்படி ப்ராப்பராக நீங்கள் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி செஸ்ட் ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் அண்ட் ஹிப் வந்து மறைகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ செல்ஃபாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பல்லு ப்ளீட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த பல்லு ப்ளீட் கார்னரில் இந்த மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சைடு நல்லா மறையும். இப்போ ஒரு ப்ளீட்டாக நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பல்லு ப்ளீட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாதான் உங்களுக்கு இந்த செஸ்ட் ப்ளீட்டும் ப்ராப்பராக வரும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சொதப்பும். இந்த மாதிரி வி ஷேப்ல நீங்க ப்ராப்பரா ஸ்பிளிட் பண்ணி அயன் பண்ணிட்டாலே உங்களோட செஸ்ட் ப்ளீட் வந்து ரொம்ப நல்லா ப்ராப்பரா வந்துடும். உங்களுடைய சைட்ல ஹிப்பு, செஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா மறைஞ்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சு நல்லா ப்ராப்பரா அயன் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பல்ஜா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு நீங்க சாரி வியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜுவல் போடுறீங்கன்னா உங்களோட பல்லு ப்ளீட் அண்ட் செஸ்ட் ப்ளீட் எல்லாமே ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ என்னோட செஸ்ட் ப்ளீட் ப்ராப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அயன் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா இந்த சுத்த அளவு, இடுப்பு அளவு வரைக்குமே உங்களுக்கு நல்லா நீட் அண்ட் ப்ராப்பராக வரும். இது எப்படி ப்ராப்பராக இருக்குன்றதை இப்போ நான் என்னோட ஷோல்டர்ஸில் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த சாரி நான் என்னோட ஷோல்டர்ஸ் மேலே போட்டு காட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்க. அண்ட் நீங்கள் வியர் பண்ணும் போது நல்லா ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். சாரி ரொம்ப பல்ஜாக இருக்காது. நீங்கள் ஜுவல்ஸ்ல ஏதாவது போடுறீங்கன்னா சாரிக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறதோ இல்லை ரொம்ப வந்துட்டு ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரியோ குண்டா இருக்கிற மாதிரியோ ஃபீல் இருக்காது. ப்ரீ ப்ளீட்டிங்கோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஸ்ட்ரக்சராக நல்லா கொஞ்சம் ஒல்லியாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நான் எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்துட்டு அயன் பண்ணதுனால என்னோட செஸ்ட் அண்ட் ஹிப்பும் எவ்வளோ அழகாக நீட்டாக மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. சென்டர் ப்ளீட் எடுக்கும்போது உங்களோட சாரி அளவு சுத்தளவு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்டா எடுத்துக்கோங்க. இல்ல சுத்தளவு ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப ஷார்ட்டான சாரியா இருக்கு அப்படின்னா குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களோட சென்டர் ப்ளீட் வந்துட்டு நிறைய வரும். இப்போ நம்ம ப்ளீட் எடுக்கும் போது ப்ராப்பரா ஒரே சைஸ்ல ப்ளீட் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு நீட்டா வரும். இப்போ நான் என்னோட சென்டர் ப்ளீட் எடுத்துட்டேன். இதை எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய சாரியில் எவ்வளோ ப்ளீட் வருமோ அவ்வளோதான் நீங்கள் எடுக்க முடியும். அதையும் மீறி ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்துச்சுன்னா ரொம்ப ப்ரெஸ்டாக அயன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து இது கொஞ்சம் நேச்சுரல் ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் மாதிரி தான் நான் விட போகிறேன். அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸாகவே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் டக் பண்ணும் போது எல்லாமே ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி அப்படியே மொத்தமாக
மொத்தமா பின் பண்ணி டக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வயிறு பகுதி ரொம்ப பெருசா தெரியும் சாரி கட்டும் போது. ஸோ அதனாலதான் சொல்ல வரேன். இப்போ இதை எப்படி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணணும் அண்ட் இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா வெளியில தெரியறதுக்கு என்ன பண்ணலான்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மேல இருக்க ப்ளீட் வந்து கொஞ்சம் சைட் பை சைடா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட சென்டர் ப்ளீட் வந்துட்டு ரொம்ப நல்ல நீட்டா வைப்ரண்டா தெரியும். இப்ப நான் இங்க கொஞ்சம் சைட் பை சைடா தள்ளி தள்ளி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இப்ப நான் கார்னர்ல ஒரு பின் பண்ண போறேன். உங்க பட்டு சாரியை நீங்க பின் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பின் பண்ணுங்க. ரொம்ப துரு பிடிச்ச பின் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சாரியை வந்து டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். துரு பிடிச்ச பின்லாம் நீங்க செக்யூர் பண்ணீங்கன்னா உங்களோட சாரியில ஹோல் விழும். கண்டிப்பா உங்க சாரி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களே பாருங்க என்னோட சென்டர் ப்ளீட் வந்து எந்த அளவுக்கு நல்ல ஃப்ளஃபியா நல்லா பார்க்கறதுக்கு நல்ல கொஞ்சம் பவுன்சியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சாரியை நீங்க ரொம்ப ப்ரெஸ்டா அயன் பண்ணாம கொஞ்சம் நேச்சுரல் லுக்ல இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சாரி ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸுமே நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ரியல் டெக்னிக் நீங்க கத்துக்கிட்டு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் நீங்களும் இதே சர்வீஸை நீங்க பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஃபைனலா என்னோட இந்த சாரியை வந்து நான் ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.